Hi, என் பேர் Preetha. நீங்க பார்க்கிறது IFN தமிழ். பனீர் இல்லனா cottage cheese எது சொல்வாளோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களாவே இருக்கட்டும், பெரியவாளாவே இருக்கட்டும். இது வந்து நம்ம எவ்வளோ வேளை வந்து யூஸ் பண்றோம். சாஸ்ல, கிரேவில, ஸ்நாக்ல. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப பாப்புலரான ஸ்நாக் பனீர் 65 எப்படி பண்ணனும்னு காமிக்க போறேன். பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு மாவு தயார் பண்ண போறோம். இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதோட கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவரும் எடுத்துட்டுருக்கோம், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதோட கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சமாக மிளகா, கொஞ்சமாக பூண்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விழுத கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து கொஞ்சம் இடித்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி, இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து அப்படியே கிள்ளி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதோட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இப்போது தயிர், கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு நல்ல கோட்டிங் கன்சிஸ்டன்சி பேஸ்ட் மாதிரி தான் இதை வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம பனீர் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை கோட் பண்ணோம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து மூடி வைக்க போகிறேன் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு. இப்போ இது வந்து 10லேருந்து 15 நிமிஷம் ஆயாச்சு. எண்ணெயும் நல்ல சூடு ஆயாச்சு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பன்னீர் எனிவேஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் இதுக்கு ஜாஸ்தி குக்கிங்லாம் தேவையில்லை. இந்த மாவு வந்து நல்லா கிறிஸ்பாகணும், அவ்வளோதான். இது பார்த்தீங்களா, இதோட கலர் வந்து நல்லா மாறிண்டு வருது. இது வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்துடலாம். நீங்கள் எந்த ஸ்டைலில் பன்னீர் 65 உங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு நீங்கள் எழுதி அனுப்பணும். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா இந்த ரெசிபியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் IFN தமிழ். இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.